12th Standard Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.1, Problem number 3. F of alpha னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. F of alpha inverse equal to F of minus alpha னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த determinant of F of alpha அதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ determinant of F of alpha அப்படின்னு சொன்னால் cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. இது மறந்துடாமல் பாருங்கள், எல்லா ப்ராப்ளத்துலேயும் மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினண்ட்டாக மாற்றும் போது வெர்டிக்கல் லைன் போடுறோன்னு பார்த்துக்கணும். இப்போ ரோ 1 வழியாக, அதாவது ஃபஸ்ட்டு ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு cos alpha இன்ட்டு பாருங்கள், இந்த cos alpha வரக்கூடிய ரோவையும் காலம் எடிட் பண்ணோம்னா 1 0 0 cos alpha 1 இன்ட்டு cos alpha மைனஸ் 0. அடுத்த டேர்ம் 0ன்றனால தேவையில்லை, மைனஸ் 0 வரும். அதுக்கு அடுத்து sin alphaவுக்கு போயிடலாம், ப்ளஸ் sin alpha இன்ட்டு இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். sin alpha வரக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 0 1 மைனஸ் sin alpha இருக்கும். 0 இன்ட்டு 0 0 மைனஸ் sin alpha இன்ட்டு 1 வந்து ப்ளஸ் sin alpha. மைனஸ் sin alpha வரும் ப்ராடக்டில், செப்ரேட் பண்ணுறதுனால ப்ளஸ் sin alpha. ஸோ ஈக்குவல் டு cos alpha இன்ட்டு cos alpha cos ஸ்கொயர் alpha ப்ளஸ் sin alpha இன்ட்டு sin alpha sin ஸ்கொயர் alpha ஈக்குவல் டு 1. பார்த்துக்கோங்க, இப்போ f of alpha determinant of f of alpha உடைய வேல்யூ 1 வந்திருக்கு, which is not equal to 0. அப்போது இது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். therefore f inverse of f of alpha whole inverse exists. இது எதுவும் அவசியம் இல்லை, இருந்தாலும் ப்ரொசீஜர் அப்படி நான் வச்சுக்கோ. ஏன்னா ஷோ தட்னு கொடுத்துட்டாங்க, அப்போ நிச்சயமாக அது என்ன இருக்கும், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இந்த கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு ஏ வந்தால் ஏஐஜே போடுவோம். இங்கே எஃப் ஆஃப் ஆல்ஃபா இருக்குது, அதனால் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஐஜே சஃபிக்ஸ் இதில் போட்டு எழுதுகிறோம். இப்போ நம்ம இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், we have to find the cofactor. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு, அது வந்து காஸ் ஆல்ஃபா. ஸோ அதுக்கு காஸ் ஆல்ஃபா வரக்கூடிய ரோவையும் காலம் டெலீட் பண்ணிடுறோம். முன்னாடி வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் குறியில் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் டிட்டர்மினன்ட், இது கொஞ்சம் பெரிய இதாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக போடணும். 1 0 0 காஸ் ஆல்ஃபா. இதில் தான் டைம் வந்து உங்களுக்கு நிறைய கன்சியூம் ஆகும். சரி, அடுத்தது மைனஸ் செகண்ட் டேர்ம், இந்த 0க்கு, அதாவது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் மீட் பண்ணுற இடத்துல கூடிய 0, அதுக்கு 0 0 மைனஸ் sin alpha cos alpha 0 0 மைனஸ் sin alpha cos alpha. அடுத்தது ப்ளஸ் தேர்டு, ஃபஸ்ட் ரோடு தேர்ட் எலிமெண்ட், அதனால் ஃபஸ்ட் ரோவையும் தேர்டு காலம் டெலிட் பண்ணிடலாம். 0 1 மைனஸ் sin alpha 0 0 1 மைனஸ் sin alpha 0. சரி, அடுத்தது செகண்ட் ரோக்கு வந்துடும். இப்போ இதுக்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படியே ஆல்டர்னேட்டாக போடுறோம், இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த 0 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ண 0 sin alpha 0 cos alpha 0 sin alpha 0 cos alpha. அடுத்தது ப்ளஸ், இது பார்த்துக்கோங்க, இது வந்து என்ன, செகண்ட் ரோவில் செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் மீட் பண்ணுற இடத்துல கூடிய 1 இதுக்கான கோஃபேக்டர். அப்போ செகண்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் டெலிட் பண்ணால் இந்த 4 கார்னர் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இருக்கும். காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. அடுத்தது மைனஸ், இது வந்து செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய இந்த 0 எலிமெண்ட்டுக்கு அது தேர்ட் காலத்தில் இருக்குது. அப்போ ரெண்டையும் டெலிட் பண்ணோம்னா காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0ன்னு வரும்.
புரியுது இல்லையா? இந்த செகண்ட் ரோவையும் தேர்டு காலத்தையும் டெலீட் பண்ணுறோம். அப்போது cos alpha 0 minus sin alpha 0. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் காலத்தில் ஃபஸ்ட்டு தேர்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மீட் பண்ணுற இடம். அப்போ இந்த காலம் நீக்கிடலாம், இந்த ரோவை நீக்கிடலாம். 0 sin alpha, இங்கே வந்து சைன் என்ன இருக்கும்? ப்ளஸ்ஸு 0 sin alpha 1 0. சரிதானே? இந்த sin alpha இதுக்கு வரக்கூடியதுக்கு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் டெலீட் பண்ண 0 sin alpha 1 0 இருக்கு மைனஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த 0 எலிமெண்ட்டுக்கு தேர்ட் ரோ செகண்ட் காலம் cos alpha sin alpha 0 0. அடுத்தது ப்ளஸ் தேர்ட் ரோ தேர்ட் காலம் cos alpha 0 0 1. அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம இதுக்கான கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது இல்லாமல் போட்டு பழகுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நிறைய, ஏன்னா எக்ஸாமினேஷனில் போகும்போது டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ இப்போ இது நம்ம நேரடியாக போடும்போது ப்ளஸ் இந்த ஸ்டெப் போட்டால் போதும் எக்ஸாமில் கூட. 1 into cos alpha minus 0 minus 0 0 plus 0 அல்லது minus 0. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கனால ப்ரொசீஜர் படி ப்ளஸ் 0 போட்டிருக்கேன். ப்ளஸ் 0 மைனஸ் sin alpha வரும். இந்த மைனஸ் sin alpha 1 பிறகு மைனஸ் sin alpha சப்ட்ராக்ட் பண்ணனால என்ன ஆகுது? ப்ளஸ் sin alpha. இந்த ரெண்டாவது டயக்னல் வந்து போடும்போது மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணி போடணும். ஃபர்ஸ்ட்டில் வர்றது அப்படியே போட்டுக்கிறோம். அது நிறைய ப்ராப்ளத்தில் சொல்லியாச்சு, பார்த்துக்கோங்க. அடுத்தது மைனஸ் இங்கே 0 into cos alpha 0 0 into sin alpha 0 0 minus 0. ஓகே. அடுத்தது ப்ளஸ் இங்கே cos alpha into cos alpha cos square alpha. இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் sin alpha into sin alpha minus sin square alpha சப்ட்ராக்ட் பண்ணதுனால ப்ளஸ் ஆகுது. ப்ளஸ் sin square alpha. அடுத்தது மைனஸ் cos alpha into 0 0 plus 0 plus 0 into 0 0 1 into sin alpha plus sin alpha. இது வந்து மைனஸ் sin alpha ஆகும். மைனஸ் cos alpha into 0 0 minus 0 plus cos alpha into 1 cos alpha minus 0. அவ்வளோதான். இதை வந்து இப்போ இந்த ஸ்டெப் டைரெக்டாக போட்டு பழகணும்னா ரொம்ப நமக்கு இவ்வளோ நேரம் டைமே ஆகாது. இதை ஃபர்தராக நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது cos alpha ஃபஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு cos alpha ப்ளஸ் cos alpha. அடுத்தது 0. அடுத்தது ப்ளஸ் sin alpha. நெக்ஸ்ட் பாருங்கள் 0 cos square alpha ப்ளஸ் sin square alpha வந்து 1. ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் 1 வருது, வெளியவும் ப்ளஸ், அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1. அடுத்தது 0 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் sin alpha, நமக்கு மைனஸ் sin alpha கிடைக்கும். அடுத்தது 0. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் இன்ட்டு cos alpha ப்ளஸ் cos alpha. ஸோ இதுதான் வந்து நமக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம f of alpha ij அப்படின்ற கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அட்ஜாயிண்ட் f of alpha வேணும். அட்ஜாயிண்ட் f of alpha, அதாவது ஏன்ற மேட்ரிக்ஸ் பதில் f of alpha கொடுத்துருக்காங்க. அட்ஜாயிண்ட் f of alpha அப்படின்றது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்ச f of alpha ij என்ற கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்போஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா நமக்கு? அதாவது இந்த f of alpha ij என்ற இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸில் ரோஸ் எல்லாத்தையும் காலமாகவும் காலம் எல்லாத்தையும் ரோவாகவும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ கன்வெர்ட் பண்ணி எழுதும்போது இப்போ என்ன ஆகும் பாருங்கள். காஸ் ஆல்ஃபா ஃபஸ்ட்டு வந்து காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபான்றது, அதை நம்ம என்ன பண்ணலாம், காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா அப்படின்ற காலமாக எழுதலாம். ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதியிருக்கோம்.
அடுத்து செகண்ட் ரோ 0 1 0ன்றதை 0 1 0ன்ற காலமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. தேர்டு ரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா அதை தேர்டு காலமாக எழுதும்போது மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ இதுதான் வந்து நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ். எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் இதுக்கு 1 by determinant f of alpha into adjoint of f of alpha. So determinant f of alpha நமக்கு தெரியும் 1 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 by 1 adjoint of f of alpha இங்கே இருக்கு cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. அதாவது இதை சிம்பிளை பண்ணால் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இந்த 1 by 1 போடாமல் கூட நம்ம டைரெக்டாக எழுதலாம். இப்போ தெரிஞ்சுக்கோங்க போடும்போது, பட் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்பிளை பண்ணி போட்டுக்கலாம். cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வந்து f of alpha inverse இதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸை ப்ரூவ் பண்ண வேண்டிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசல்ட்டு. ஸோ இதை நம்ம 1 எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது இங்கே வந்து இந்த f of ஆல்ஃபான்ற அந்த கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸில் நம்ம மைனஸ் ஆல்ஃபா போடலாம். f of மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கெல்லாம் இந்த மேட்ரிக்ஸில் ஆல்ஃபா வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், மைனஸ் ஆல்ஃபா போடணும். அப்படி போடும்போது cos of மைனஸ் ஆல்ஃபா 0 sin of மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 minus sin of minus alpha 0 cos of minus alpha. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மறந்து போய் மேலே இருக்க மேட்ரிக்ஸில் போட்டக்கூடாது, இது கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸில் போடணும். சரியா? இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா நம்ம +1 படித்த ஃபார்முலா ஞாபகப்படுத்திக்கலாம். சின்ஸ் cos of minus alpha equal to cos alpha, அதே மாதிரி sin of minus alpha equal to minus sin alpha. இது என்னன்னா காசுக்குள்ளே அந்த ஆங்கிள் வந்து மைனஸில் வந்ததுன்னா அது ப்ளஸ் ஆகிடும், ஏன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். சைனுக்குள்ளே மைனஸ் வந்தால் அந்த மைனஸ் வந்து வெளியே வரும், அது வந்து ஆடு ஃபங்க்ஷன். அதனால் உள்ள இந்த மைனஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடிய சைனுக்கு வெளியே வந்துடும், காசில் வந்து ப்ளஸ் ஆகிடும், அது உள்ளவே அது ப்ளஸ் ஆகிடும். இது இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்ன ஆகும் பாருங்கள். காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்றது காஸ் ஆல்ஃபா அப்படி வந்துடும். அடுத்தது 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அது வந்து சைன் வெளியே வந்ததுன்னா மைனஸ் வந்து வெளியே வந்துடும், மைனஸ் சைன் ஆல்ஃபா. அடுத்தது 0 1 0. இந்த இடத்துல ஒரு உள்ளே இருக்கிற மைனஸ் வெளியே வரும், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போது 2 மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், சைன் ஆல்ஃபா இருக்கும் 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும், நம்ம +1ல் இது பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ இந்த எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூவும் இந்த ஒன்றாவது ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. அப்போ இந்த ரெண்டும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ என்ன, ஃப்ரம் 1 and 2 என்ன கிடைக்குது நமக்கு, we proved f of alpha inverse equal to f of minus alpha. ஸோ இதான் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு. கொஞ்சம் ப்ராப்ளம் லென்த்தியாக இருக்கும், இதுக்கு இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் சுருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும்.